எமர்ஜென்சி அப்படின்றது அது வந்து ஒரு உயிர் காக்கும் அந்த நேரம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஊர்ல போதுமான அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாதனால யாருமே அதை சீரியஸாக எடுக்கிறது கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வேர்க்கிறதுக்கு அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நெஞ்சு கரிச்சல் இருந்தா சுடு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி முக்கியமான நேரங்களில் உடனடியாக வந்து அவசர சிகிச்சைக்கு வந்து இசிஜி எக்கோ ஸ்கேன் பண்ணி பார்த்து அப்போதான் தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி டைமில் நம்ம லோக்கலாக கிளினிக் போகாமல் இல்லை மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிடாம ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்து இசிஜி எக்கோ ஸ்கேன் ரத்த டெஸ்ட்லாம் பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் 2 நாள் கழிச்சு ஸ்ட்ரோக்கில் வருவாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க இல்லை ஒரு மதப்பு தான், ஒன்றும் இல்லை, சத்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு சத்து மாத்திரை போட்டு வருவாங்க. ரொம்ப எல்லாமே லேட் ப்ரெசன்டேஷனாக வராங்க. லேட் ப்ரெசன்டேஷனாக வரப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்மே வந்துட்டு இட் நாட் பி அவுட் ஃபுல் எஃபெக்ட் அண்ட் ப்ராக்னோசிஸ்மே ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான டைமில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பிரச்சனைன்னு ஆராய்ஞ்சு அதுக்கடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். இன்னொரு மோஸ்ட் காமன் எமர்ஜென்சிஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அன்ரெஸ்பான்சிவ்னஸ் நிறைய காரணத்தினால இருக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு பேஷண்ட் அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க அப்படின்னா அஸ் அ டாக்டராக நம்ம ஹாஸ்பிட்டலில் we will do the treatment. ஓகே, ஒரு பேஷண்ட் வந்துட்டு அவுட் சைட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க. ஸோ அதுக்கு பேசிக் லைஃப் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக் லைஃப் சப்போர்ட்னா என்ன? ஒரு பேஷண்ட் அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது வந்து எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரோட்லேயே யாரோ ஒரு அன்கான்ஷியஸாக இருக்காங்க, இல்லை ரோட்டில் அடிப்பட்டு டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட்டில் அன்கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? எல்லாம் சேர்ந்து க்ரௌட் ஆகுவோம். பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை ஒரு தனிமை இடத்துக்கு தூக்கிட்டு போகணும். அங்கே கூட்டிகிட்டு போய் தட்டுறீங்க, ஆர் யூ தேர்னு கூப்பிட்றீங்க, என்னாச்சு நெஞ்சில் தட்டுறீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் நீங்கள் பல்ஸ் பார்க்குறீங்க, பல்ஸ் இந்த இடத்துல இப்படி பார்க்கணும். பல்ஸ் பார்த்ததுக்கப்புறம் பல்ஸும் இல்லை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்? ஷுட் கால் ஃபார் ஹெல்ப் பண்ணி உடனே சிபிஆர்ன்றது எல்லாரும் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு லைஃப் சேவிங் ஒரு ப்ரொசீஜர். அது எவ்ரி சிங்கிள் மினிட் மேட்டர்ஸ். இப்போ உங்கள் ஹார்ட் நின்று போச்சு அப்படின்னா அசால்ட்டாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈச் மினிட்மே மூளைக்கு போகிற ஆக்சிஜனேஷன் கம்மியாகி கோமா வரைக்கும் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம காப்பாற்றினாலுமே எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அதனால இது மாதிரி ரொம்ப குரூஷியலான டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா சிபிஆர் எப்படி பண்ணுறது? ஸோ இந்த வீடியோவில் வர மாதிரி சிபிஆர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு பேசிக் திங். அண்ட் இது வந்துட்டு இந்த மொமெண்ட்டை நீங்கள் பண்ணுறது அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் இன்லைன் வரப்போ. ஸோ சிபிஆர்ன்றது எல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.